ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்டியன் vlogs. இன்னும் நான் வந்து நல்ல சூப்பரான ஒரு மைசூர் பாக் தான் பண்ண போகிறேன். 2 ஸ்பூனு கீ மட்டும் யூஸ் பண்ணி, வேறு ஆயில் யூஸ் பண்ணி, சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம பேக்கரியில் வாங்குகிற அளவுக்கு எந்த சூப்பராக சாஃப்டான ஒரு மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் கொஞ்சம் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்டியன் vlogs. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப் இல்லைனா 1.25 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில். இதில் 1 கப் ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இன்னொரு கப்பில் வந்து 2 ஸ்பூன் கீ மட்டும் அதில் ஆட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, கடலை மாவு, சுகரு, சன்ஃப்ளவர் ஆயில், 2 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலை மாவை லைட்டாக வந்து ஒரு கடாய் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் அந்த ஒரு பவுல் கடலை மாவை போட்டு லைட்டாக, ரொம்ப டார்க்காக வேண்டாம், லைட்டாக அதோட ஸ்மெல் வர்றது வரைக்கும், அந்த ரா ஸ்மெல் போய் ஒரு நல்ல அரோமா வர்றது வரைக்கும் லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஆயிரும். ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ வந்து கடலை மாவு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அந்த 1 கப்பு சுகரை வந்து ஆட் பண்ணி, ஒயிட் சுகர் தான், அதை ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா அதோட பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இவ்வளோ வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது காஞ்சிட்ருக்கிற அந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சன்ஃப்ளவர் மட்டும், அதில் 1 கப் சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும். மற்ற அரை பவுல் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் 2 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீ இல்லாமையும் பண்ணலாம், இல்லை இது ஃபுல்லாக கீயில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப பதம் எல்லாம் வர வேண்டாம். இது ஒரு மாதிரி நுரைச்சி பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம், கடலை மாவை. இப்போ வந்து கடலை மாவு வந்து நல்லா இப்படி கட்டி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு ஆயிலில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த பாருங்கள், இப்படி வந்து நுரைச்சி பொங்கி வரும். இப்படி நுரைச்சி பொங்கி வர நேரத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸில் வந்து மைசூர் பாக் ரெடி ஆயிரும். தீயை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. கை விடாமல் இதை வந்து கிளறிட்டே இருங்க. நம்ம கை விட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆனால் கூட 30 செகண்ட்ஸ் ஆனால் கூட அடியில் வந்து கழி பிடிச்சிடும். அதனால் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி கனமான ஒரு கடாய் எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுங்க. நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நல்ல இப்படி பபிள்ஸாக வரும். இது கொஞ்சமாக வந்து கட்டியாக இருக்குது. கட்டியான நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரை பவுல் கீயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணதோ அது ஒரு 3-4 வாட்டி ஆகிட்டு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நம்ம இப்படி விட்டுற நேரத்தில் இது மொத்தமே அந்த மாவுக்குள்ளால் இறங்கணும். இப்படி ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை கிளற அது மாவுக்குள்ளால் அப்படி இறங்கி, அப்போ அந்த சூட்டில் தான் வந்து மாவு வந்து வெந்து வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயில் எல்லாமே வந்து போய் இதாகிடுச்சு, மாவுக்குள்ளே வந்துடுச்சு. அது அடுத்தது 2 வாட்டி அடுத்த மாவு வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்று ஒரு எல்லோ கலரில் இருந்தது ஒரு பிரைட் எல்லோவாக வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கோங்க. இறக்கி ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஆயிலோ நெய்யோ வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து நல்லா கூலாகட்டும். கூலான அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஷேப் வந்து ஒரு மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக கட் பண்ணால் கரெக்டாக சூப்பரான ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நான் வந்து ஷேப்பை வந்து பெருசாக வந்து பார்த்து எடுக்கலை, வீட்டு தேவைக்கானதுனால.
நீங்கள் வந்து ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக பேக்கரியில் உள்ளது போலே இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு மைசூர் பாக்கு. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அந்த நெய்யோட வாசனையோட சூப்பராக இருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்குறது போலே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.